ரஃபாக டைலாக் பண்ணுறது, நீங்கள் நிறைய வாட்டி அந்த அந்த மாதிரி ஒரு நேரேஷன் வித்தியஸ்தமான டைமில் வித்தியஸ்தமான ரீதியில் சொல்கிற ஒரு பேட்டர்ன் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறேன். இந்த படத்துலேயே அந்த மாதிரி சார் கும்பதா ஹாப்பிக்கும் நான் காரணம் இல்லை, பாவுக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சியும் நான் காரணம் இல்லை, அது ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லட்சுமி நான் காரணம் இல்லை. அண்டு இந்த மாதிரி வேறு ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க. மேபி என் மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அது மாதிரி இருக்க திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒருத்துக்கு பின்னாடி வேறு வேறு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, என்னாச்சு க்ரீன் விளாண்டும்போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட், அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானும்பொழுதன் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி, வெதர் மை பேபிஸ் ஆர் ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு டீப்பான ஊன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷ்னல் திங்ஸ் இருக்குது. அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கிறான். அது அவனுக்கு ஈஸி இல்லை. பார்க்குறதுக்கு தான் அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான். அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி இது இருக்குது. இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது. சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணால் அதோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் என்னை டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார், தேங்க்யூ சார்.